நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி கீழரத வீதி பகுதியைச் சேர்ந்தவர் பிரேமா. இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த ராணுவ வீரர் மாரியப்பன் என்பவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் காதலித்து கடந்த 2016ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு 1.5 வயதில் பெண் குழந்தை உள்ளது. பெற்றோர் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்ததால் இவர்களை இருவரது வீட்டிலும் சேர்த்துக் கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாரியப்பன் பிரேமாவை விட்டு பிரிந்து 2வது திருமணம் செய்து கொண்டதாகவும் அந்த பெண்ணை பிரிந்து வந்து மீண்டும் முதல் மனைவி பிரேமாவுடன் வசித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த பிரச்சனை தொடர்பாக கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. தற்போது விடுமுறையில் மாரியப்பன் ஊருக்கு வந்துள்ளார். கடந்த 11ஆம் தேதி திருநெல்வேலியில் இருந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிவிட்டு இருசக்கர வாகனத்தில் குழந்தையுடன் இருவரும் திருக்குறுங்குடி நோக்கி வந்து கொண்டிருந்தனர். வாகனத்தில் வரும் போதே கணவன் மனைவிக்கு இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த மாரியப்பன் திருக்குறுங்குடி பெரியகுளம் பகுதிக்கு பிரேமாவை அழைத்துச் சென்று குழந்தை கண்முன்னே அவரை அடித்து கழுத்தை துண்டால் இறுக்கி கொலை செய்து மண்ணில் புதைத்துள்ளான். பின்னர் திருக்குறுங்குடி கிராம நிர்வாக அலுவலர் ராமச்சந்திரனை நேரில் சென்று சந்தித்த மாரியப்பன் மனைவியை கொலை செய்ததாக தெரிவித்தான். உடனடியாக இதுகுறித்து திருக்குறுங்குடி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் திருக்குறுங்குடி குளத்தில் புதைக்கப்பட்டிருந்த பிரேமாவின் உடலை தோண்டி எடுத்தனர். கொலை தொடர்பாக ராணுவ வீரர் மாரியப்பனை போலீசார் கைது செய்தனர். ஏற்கனவே இருவரும் இரு வீட்டின் சம்மதமில்லாமல் திருமணம் செய்து கொண்டதால் அவர்களுக்கு பிறந்த குழந்தையை இரு வீட்டாரின் பெற்றோரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் அந்த குழந்தை நிர்கதியாக தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த குழந்தையை காவலர்கள் திருக்குறுங்குடி